பூஜா, அந்த தாடிக்காரங்கிட்ட நான் நேரடியா கேள்வி கேட்டேன்னு வெயி, எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து மேல அனுப்பி வச்சிருவான். அவன் எங்காவது வெளியே போன நேரம் பார்த்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க இவனை 4 சாட்சி சாத்தி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்க சிஷ்யா ரூல் கிளப்பிட்டாரு. நாங்களும் பாத்துட்டு தான் இருந்தோம். என்ன ஜெய், வெளியே எங்கேயோ போறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமே வெளியே போவோமா என்ன? வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். இல்ல, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. நீங்க வீட்டுல இருக்கிறதா இருந்தா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, போய் நிதானமா வாங்க. எங்க? ஆமா பூஜா, இதோ நைட் டின்னருக்கான லிஸ்ட். நான் வரதுக்குள்ள ரெடி ஆயிடுமா? ரெடி ஆகுறதா? இன்னைக்கு நாங்க குடுக்க போற விருந்து வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கரெக்ட். என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க போயிட்டு வாங்க, வரும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஓஹோ, சொனு, நான் திரும்பி வரப்போ ஓன் லெவலுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரேன். இது மாமா கொடுத்துறேன். ஓகே அங்கிள். ஓகே ஜெய். ஓகே டாடி, நானும் கிரவுண்ட் போயிட்டு வரேன். பூஜா, கரெக்டா ஒரு கேப் கிடைச்சிருக்கு. நட போலீஸ். என்ன அங்க பாருங்க. என்னையா அலிநகரம்? வாங்க. 2-3 நாளா ஆளைய காணோம். ஜெய் வீட்டுக்குள்ள என்ன கொண்டு போய் விட்டா போதும், மீதி எல்லாம் நானே பாத்துக்குவேன்னு ஓரம் கட்டிட்டியா? ஊர்க்காரன்னு வீட்டுல தங்க வச்சுங்களே, பாருங்க. கரெக்ட். அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் தாடிக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்கான் போலுக்கு. 2-3 நாளா மனசு உடைஞ்சு போயிருக்கேன். அட, மனசு உடையற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீதான் சூப்பர் பிரெயின் ஆளாச்சே. உன் ஐடியா அப்படிதானே? ஜெய் கிட்ட பூஜாவோட மாமான்னு, பூஜா கிட்ட ஜெயோட மாமான்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அவங்களும் நம்பிட்டாங்க. நல்ல விருந்து வேற. என்ன வந்த விஷயம் டக்குன்னு முடிஞ்சிருந்தா இந்நேரம் மூட்டையை கட்டிருப்பேன். அதுக்குதான் இன்னும் சந்தர்ப்பம் வரல. வரும். பூஜா, வாய் மூடியா. தமிழ்நாட்டுக்காரன் என் புருஷன் உங்களுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டாரு. ஆனா நீங்களா? கையெடு சார். வேண்டாம் சார், என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். ஒரு குலகாரங்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் உங்களை இங்க வரவழைச்சேன். ஆனா நீங்களே இப்ப இந்த குடும்பத்துக்கு குலகாரன் ஆயிராதீங்க. தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட்டுருங்க. கேட்டியா? என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டியா? இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் என் தங்கச்சியை ஒண்ணும் பண்ணிடாதீங்க கெஞ்சரா. இப்ப பேசுறது அவன் இல்ல. உங்க வீட்டுல ஒரு வேலை சோறு தின்னானே, அந்த நன்றி பேசுது, அந்த விசுவாசம் பேசுது. அவன் பிறந்தானே தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டோட மண்வாசனை பேசுது. நாங்க 2 பேரும் ஏன் நாடகம் ஆடணும்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்ல? சொல்றேன். நான் ஒரு முரட ரவுடின்னு பேர் எடுத்தவன். தமிழ்நாடு பூரா என்ன தாதான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா ஒண்ணு, ஏமாந்தவங்களையும் இடிச்ச வாய்ங்களையும் அடிக்கிற ரவுடி இல்லனா, தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கிற தாதா, திமிர் பிடிச்சவங்களை அடக்கிற தாதா. இப்ப நீ அடிச்சியே, அந்த ஆளு நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. ஆனா என்ன பத்தி அந்த ஆளு கேள்விப்பட்டிருக்கான். போன வாரம் அந்த ஆளு எனக்கு ஒரு லெட்டர் எழுதிருந்தா. இதோ படிச்சு பாரு. நான் ஒரு வீட்டுல ஒருவேளை சோறு சாப்பிட்டேன். இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு கொலைகாரனால ஆபத்து வந்திருக்கு. நீங்க வந்து எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு கைமாறா ஊர்ல எனக்குன்னு இருக்கிற 5 ஏக்கரா பூமிய உங்க பேருக்கு மாத்தி வைக்கிறேன்னு எழுதியிருந்தான். எப்பவுமே எனக்காக அதச்சே இதச்சேன்னு தான் எல்லாரும் என்கிட்ட வருவாங்க. ஆனா சாப்பிட்ட நன்றி கடனுக்காக இன்னொருத்தரை காப்பாத்தணும்னு என்கிட்ட வந்த முதல் ஆளு இவர்தான். என் ஊர்க்காரன் ஒருத்தன் இவ்வளவு நன்றி விசுவாசத்தோட இருக்கானே, இந்த உணர்வை நான் மதிக்கலன்னா மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் நான் இங்க வந்தேன். உங்க வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நோக்கம் என் உசுரை கொடுத்தாவது உங்க புருஷனை காப்பாத்தணுங்கிறது தான்.